Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் புது சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. Group 4 and Group 2க்குலாம் புது சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழ் வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா 7 யூனிட்டாக வந்து நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் முதல் யூனிட் இலக்கணம் மொத்தமாக 25 கேள்விகள் வந்து கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. இதுக்கு மொத்தமான வேர் டு ஸ்டடி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஒரு வீடியோலையுமே உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கான வேர் டு ஸ்டடி கம்ப்ளீட்டாக வந்து கிடச்சிடும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுங்க, பிரித்தெழுதுதல், அடுத்தது சேர்த்தெழுதுதல். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக எங்கே படிக்கணும்னா இருக்கக்கூடிய எல்லா சமச்சீர் பாடங்கள்லையும் இருக்கக்கூடிய புக் பேக் ஃபுல்லாக கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு பாடத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய 1 மார்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுதலும் இருக்கும், சேர்த்தெழுதுதலும் இருக்கும். ஸோ ஆல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எங்கே கொடுத்தாலுமே அதோட அர்த்தம் என்னென்னு பார்த்திங்கன்னா 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புது சமச்சீர், பழைய சமச்சீர், இன்க்ளூடிங் சிறப்பு தமிழ் முதல் கொண்டு நீங்கள் எல்லாமே படிச்சிருக்கணும். சரிங்களா. ஸோ நம்ம இப்போ சொன்னது பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதலுக்கு மட்டும். சரிங்களா. அடுத்து சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இது மூணுமே தனித்தனியாக இருக்கும் சிலபஸில். அந்த முதல் யூனிட்லேயே தனித்தனியாக இருக்கும். நம்ம மொத்தமாக ஒன்று சேர்த்து கொடுத்துருக்கோம். இது எல்லாமே கம்ஸ் அண்டர் ஒரே கேட்டகரி தான் இல்லைங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒன்று சேர்த்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து 7th ஸ்டாண்டர்ட் புது சமச்சீர் இயல் 2ல் மொழித்திறன் ஃபுல்லாக வந்து படிச்சுக்கணும். 8th இயல் 7ல் இலக்கண பாடப்பகுதி முழுமையாக படிக்கணும். 9ஆம் வகுப்பு இயல் 3, 4 இலக்கண பாடப்பகுதி முழுமையாக படிக்கணும். 9ஆம் வகுப்பு இயல் 5ல் மொழித்திறன் பயிற்சி மட்டும் படித்தா போதும். இலக்கண பாடப்பகுதினா என்னதுங்க, மொழித்திறன் பயிற்சினா என்னதுங்கன்னு கேட்டிங்கன்னா இலக்கணம் பாடம் இருக்கும் இல்லைங்களா. இப்போ வல்லினம், மிகுமிடம், மிகாமிடம், இன எழுத்துக்கள், இந்த மாதிரி வரக்கூடிய இலக்கண பாடப்பகுதிகளை தான் வந்து இலக்கண பாடம் அல்லது வெறும் இலக்கணம்னு வந்து எழுதியிருப்போம். மொழித்திறன் அப்படின்னா அந்த இலக்கண பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பின்னாடி இருக்கும் இல்லைங்களா, ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, கதையெல்லாம் சேர்ந்து வர மாதிரி, அதுதான் வந்து மொழித்திறன் பயிற்சி. ஓகேங்களா. அடுத்து 12ஆம் வகுப்பு இயல் 3ல் இருக்கக்கூடிய இலக்கண பாடத்தை படிக்கணும். பழைய சமச்சீர் பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு 3வது பருவம் இயல் 2ல் மொழித்திறன் பயிற்சி. ஸோ இது ஃபுல்லாகவே மொழித்திறன் தான். 9ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் 2, 9ஆம் வகுப்பு 2வது பருவம் இயல் 1, 10ஆம் வகுப்பு இயல் 6, இது எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், மொழித்திறன் பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்து இதே பழைய சமச்சீர்லேயே 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொது தமிழில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 107, 137, 144, 149, 155, 159, 165, 11ஆம் வகுப்புக்கு 107 மட்டும், மிச்ச பேஜ் எல்லாம் 12ஆம் வகுப்பு பழைய தமிழ். சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரில் நெடில் வேறுபாடு. ஸோ இது எங்கே இருக்குன்னா 2 இடத்துல தாங்க இருக்குது. புது சமச்சீர் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் 1ல் இலக்கண பாடம் வந்து அப்படியே படிக்கணும். 6ஆம் வகுப்பு பழைய சமச்சீர் இயல் 1, 2 இலக்கண பாடத்தையும் படிக்கணும், மொழித்திறன் பயிற்சியையுமே நீங்கள் படித்து வச்சுக்கணும். அடுத்தது 5வது வந்து பார்த்திங்கன்னா லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு. ஸோ இதெல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 2ல் மயங்கொலிகள் பாடப்பகுதியை படிக்கணும். 6ஆம் வகுப்பு 3வது பருவம் இயல் 2ல் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 182ல் இந்த அறம் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். 9ஆம் வகுப்பு இயல் 2ல் இந்த அலைங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. அடுத்து 11ஆம் வகுப்பு இயல் 2ல் மயங்கொலி சொற்கள்ங்கிற பாடத்தை படிக்கணும். 12ஆம் வகுப்பு இயல் 1ல் இருக்கக்கூடிய தமிழா எழுதுவோங்கிற பகுதியை படிக்கணும். 12ஆம் வகுப்பு இயல் 2ல் மயங்கொலிங்கிற பாடத்தை வந்து படித்து வச்சுக்கணும். சரிங்களா. பழைய புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பில் பேஜ் நம்பர் வந்து கொடுத்தாச்சு. 155, 156, 166 இதை மட்டும் படித்தா போதும். அதே போல் 11ஆம் வகுப்பு பொது தமிழுக்கும் பேஜ் நம்பர்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்தாச்சு. 114, 119, 120, 131, 132, 133 இதை மட்டும் படித்தா போதும். ஸோ அடுத்தது 9ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் 1 மொழித்திறன் படித்தா போதும். 8ஆம் வகுப்பு 3வது பருவம் இயல் 2ல் இருக்கக்கூடிய மொழித்திறன் படித்தா போதும். 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 3ல் இருக்கக்கூடிய மயங்கொலி பாடம் முழுமையாக வந்து படித்து வச்சுக்கணும். சரிங்களா. அடுத்தது இன எழுத்துக்கள் அறிதல் அப்படிங்கிறது 6ஆம் வகுப்பு 2வது பருவம் இயல் 1ல் இருக்கக்கூடிய இன எழுத்துக்கள் முழுமையாக படிக்கணும். 6ஆம் வகுப்பு பழைய சமச்சீர் முதல் பருவத்தில் இயல் 1ல் இலக்கண பகுதியும் படிக்கணும், மொழித்திறன் பயிற்சியும் முழுமையாக வந்து படிக்கணும். சரிங்களா. அடுத்தது சுட்டெழுத்துக்கள் வந்து 6ஆம் வகுப்பு 2வது பருவம் இயல் 3ல் இருக்கக்கூடிய பாடப்பகுதி சுட்டெழுத்து முழுமையாக படிக்கணும். 6ஆம் வகுப்பு பழைய சமச்சீர் 2வது பருவம் இயல் 3ல் இருக்கக்கூடிய இலக்கணமும் படிக்கணும், அதை சார்ந்த மொழித்திறன் பயிற்சியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா. அடுத்தது வினா எழுத்துக்கள் 6ஆம் வகுப்பு 2வது பருவம் இயல் 3ல் இருக்கக்கூடிய இலக்கண பாடப்பகுதியை முழுமையாக படிக்கணும். 7ஆம் வகுப்பு 3வது பருவம் இயல் 2ல் இருக்க மொழித்திறனை மட்டும் பார்த்தா போதும். 10ஆம் வகுப்பு இயல் 5ல் இருக்கக்கூடிய இலக்கண பாடப்பகுதியை முழுமையாக படிக்கணும். அடுத்தது பழைய சமச்சீரில் வந்து பார்த்திங்கன்னா
6ஆம் வகுப்பு 2வது பருவம் இயல் 3ல் இருக்கக்கூடிய இலக்கண பாடத்தையும் படிக்கணும், மொழித்திறன் பயிற்சியும் பார்க்கணும். 10ஆம் வகுப்பு இயல் 4ல் இருக்கக்கூடிய இலக்கண பாட பகுதியை முழுமையாக படித்து வச்சுக்கணும். அடுத்தது ஒருமை பன்மை அறிதல். ஸோ இது வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் இயல் 1ல் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி பார்த்தா போதும். 8ஆம் வகுப்பு இயல் 9ல் இருக்கக்கூடிய தான் தாம் பகுதிங்கிற ஒரு மொத்தமாக ஒரு 6-7 1 மார்க்ஸ் வந்துருக்கும், அதை மட்டும் படிச்சிங்கன்னா போதுமானது. 12ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்கக்கூடிய இலக்கண பாடத்தை முழுமையாக படிக்கணும். பழைய சமச்சீரில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு 3வது பருவம் இயல் 2, 3 இது ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய இலக்கணமும் படிக்கணும், மொழித்திறனும் படிக்கணும். 9ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் இயல் 1ல் இருக்கக்கூடிய இலக்கண பாட பகுதியை முழுமையாக படித்து வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது வேர்ச்சொல், வினைமுற்று, வினையச்சம், வினையாளனின் பெயர், பெயரச்சம். ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? 7ஆம் வகுப்பு 2வது பருவம் இயல் 1, 3லையும் இருக்கக்கூடிய இலக்கண பாடப்பகுதி முழுமையாக படிக்கணும். 8ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்கக்கூடிய இலக்கண பாடப்பகுதி முழுமையாக படிக்கணும். 9ஆம் வகுப்பு இயல் 1, 2, 9 இது 3லையுமே இருக்கக்கூடிய இலக்கண பாடப்பகுதி முழுமையாக படித்து தெரிஞ்சுக்கணும். 10ஆம் வகுப்பு இயல் 5ல் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி பார்த்தா போதும். 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் இயல் 4ல் இருக்கக்கூடிய இலக்கண பாடப்பகுதியை முழுமையாக படிக்கணும். அடுத்து இதே பழைய சமச்சீர் அப்படின்னா 7ஆம் வகுப்பு 2வது பருவம் 3வது இயலில் இருக்கக்கூடிய இலக்கண பாடத்தை முழுமையாக படிக்கணும். 9ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 2ல் இருக்கக்கூடிய மொழித்திறன் படித்தா போதும். அதே போல் 9ஆம் வகுப்பு 2வது பருவம் இயல் 1, 2க்கும் மொழித்திறன் மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? அடுத்து 11வது தலைப்பு வந்து பாருங்கள், அயர் சொல். 10ஆம் வகுப்பு பழைய சமச்சீர் புக்கில் இயல் 9ல் இருக்கக்கூடியதை பார்த்தா போதுமானது. அடுத்தது யூனிட் 1க்கான லாஸ்ட் டாபிக் வினை சொல். 2 வினை சொற்களின் வேறுபாடு. இது எங்கே நமக்கு கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா புது சமச்சீர் 6ஆம் வகுப்பு 3வது பருவம் இயல் 1ல் இருக்கக்கூடிய இலக்கண பாடப்பகுதியை நீங்கள் முழுமையாக படிச்சிங்கனாலே போதுமானது. ஓகேங்களா? என்னதான் வெறும் ஜஸ்ட் மொழித்திறன் நீங்கள் நினைச்சாலுமே ஒரு தலைப்பு எங்கெங்கெல்லாம் நமக்கு கவர் ஆகி வருதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ இதுக்கு மேலேயாவது நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக இல்லாமல் நம்ம இன்னும் கொஞ்சம் கவனம் கொடுத்து படிக்க வேண்டிய சிச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோங்கிறத தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதே போல் ஒரு வீடியோலையும் உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கான கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடி நம்ம சேனலில் வந்து கிடைக்கும் ரெகுலராக. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் ஜிஎஸ்க்கான கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்குங்க. ஸோ வீடியோ கிளாஸ், மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் கொஷின்ஸ்னு சொல்லிட்டு ஒரே பேட்சாகவே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துகிட்டு ஸ்கெடியூல் வாங்கி பார்த்துட்டு நீங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.